Morning students, today we are going to continue the first lesson in our 10th social science, that is outbreak of World War I and its aftermath. In our previous class we just had an introduction of World War I and then the scramble for colonies and the rivalry of great powers. And in today's class we are moving to the causes of World War I. எதனால வேர்ல்டு வார் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். In that first topic we are going to see is European alliances and counter alliances. Alliance means forming a group. ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது தான் அலையன்ஸ். கவுண்டர் அலையன்ஸ்னால் அந்த குரூப்புக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது கவுண்டர் அலையன்ஸ். கவுண்டர் அட்டாக்னு பதிலடி கொடுக்கறது, தட் இஸ் கால்ட் அஸ் கவுண்டர். ஸோ ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது, அதோட ஆப்போனன்ட் டீமும் ஃபார்ம் ஆகிறாங்க, அதனால தான் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓவரால் ஐடியா சொல்லிடுறேன். ஸோ யூரோப்லேயே இருக்கிறது 5 கிரேட் பவர்ஸ், 5 or 6 கிரேட் பவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செப்பரேட் டீம் ஆகிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டீம் யார் யார் ஆகிடுறாங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி, இவங்க 3 பேர் ஒரே டீம் ஆகிடுறாங்க. திஸ் டீம் இஸ் கால்ட் அஸ் ட்ரிப்பிள் அலையன்ஸ். இவங்க 3 பேர் இருக்கிற அலையன்ஸ் என்னன்னு சொல்கிறோம், ட்ரிப்பிள் அலையன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா ஒன்றா இருக்காங்க. ஸோ இப்போ யாருக்கோ ஒரு பிரச்சனைனா இன்னொரு கண்ட்ரி போய் ஹெல்ப் பண்ணணும், அதுதான் அலையன்ஸோட கான்செப்ட். ஸோ தீஸ் 3 countries ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி இஸ் ஆன் ஒன் சைட், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இஸ் ஆன் அனதர் சைட். இப்போ இந்த கிரேட் பிரிட்டன் எதுலேயுமே சேராமல் தனியாக இருக்கிறாங்க. பட் இப்படி தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு நினச்சிட்டு தே ஆர் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் ஜெர்மனி. யார்? கிரேட் பிரிட்டன் ஜெர்மனியோட ஜாயின் ஆகிக்கலான்னு நினைக்கிறாங்க. பட் ஜெர்மனி டின் அக்செப்ட் தட், அதனால் கிரேட் பிரிட்டன் இப்போ தனியாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஜப்பானோட எனிமி எப்பயுமே ரஷ்யா. ஸோ அதனால் ஜப்பான் நமக்கு யாராவது சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் கூட சேர்ந்துக்கலான்னு ஜப்பான் ஆசைப்படுறாங்க. ஸோ ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அண்ட் பிரிட்டன் மேட் அன் அக்ரிமெண்ட். ஜப்பான் அக்ரிமெண்ட் பிரிட்டன் கூட பண்ண உடனே சரி இது நமக்கு பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி ஃப்ரான்ஸ் ஆல்சோ வாண்டட் டு மேக் அன் அலையன்ஸ் வித் பிரிட்டன். இப்போ பிரிட்டன் கூட யாரும் அலையன்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஃப்ரான்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் என்டென்ட் கார்டியல். இப்போ தேர் கேம் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்டு ஃப்ரான்ஸ். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, ஸோ ஃப்ரான்ஸ்க்கு வந்து அவங்களோட ஆஃப்ரிக்கன் காலனி, எந்த ஆஃப்ரிக்கன் காலனி? மொராக்கோ அப்படிங்கிற ஆஃப்ரிக்கன் காலனியில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தே ஆர் அக்செப்டிங் தட் பிரிட்டனோட ஈஜிப்ட், பிரிட்டனோட ஆஃப்ரிக்கன் காலனிஸ் எல்லாம் இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. யார்? ஃப்ரான்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ தே கேம் இன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன். ஸோ ஆஃப்ரிக்கன் காலனியில் ஃப்ரான்ஸையும் பிரிட்டனையும் மாற்றி மாற்றி டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரிட்டன் வந்து ரஷ்யாவோடையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா, என்னோட காலனியை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னோட காலனியை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இப்போ யாரெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா ஒன்று சேர்ந்துட்டாங்க. நவ் தேர் ஆர் ஃபைனலி 2 groups. One group consists of Germany, Austria, Hungary and Italy. Another group consists of Great Britain, France and Russia. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். In 1900 5 of the European great powers were divided into 2 armed camps. One camp consists of the central powers, that is Germany, Austria-Hungary and Italy. Under the guidance of Bismarck, Bismarck is a great leader of Germany. Under his guidance they formed an alliance called as Triple Alliance in 1882. எதுக்காக இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க? The understanding was that Germany and Austria would help each other. எனக்கு பிரச்சனைனா நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு பிரச்சனைனா நான் ஹெல்ப் பண்ணுறேன். தட் இஸ் அன் அலையன்ஸ். த அதர் கேம்ப் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. தேர் அலையன்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1894 வித் த ப்ராமிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் இப் ஜெர்மனி அட்டாக் எய்தர் ஆஃப் தம். என்னை ஜெர்மனி, ரஷ்யா சொல்லுது என்னை ஜெர்மனி அட்டாக் பண்ணிச்சுன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஃப்ரான்ஸ் கிட்ட கேட்குது. ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா ரஷ்யா போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஐசோலேட்டட் பிரிட்டன் வாண்டட் டு பிரேக் ஹர் ஐசோலேஷன். ஐசோலேஷன் இஸ் செப்பரேட்டட். அப்படி செப்பரேட்டாக இருக்கணும்னு தோணல அவங்களுக்கு. ஸோ பிரிட்டன் அப்ரோச்டு ஜெர்மனி ட்வைஸ் பட் இட் வென்ட் இன் வெயின். வெயின் மீன்ஸ் வேஸ்ட்டாக போய்டுறது. as Japan was increasingly hostile towards Russia. Hostile means an enmity. Japan was always opposing towards Russia
and as France was the ally of Russia, ally means friend of Russia, it preferred to ally with Britain. ஸோ அந்த சைடில் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, ரஷ்யாவும் ஜாப்பனீஸும் ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ ஜப்பானுக்கு சப்போர்ட்க்கு யாருமே இல்லை. ஸோ இப்போ ஜப்பான் ப்ரிஃபர்ட் டு ஆலி வித் பிரிட்டன். யார் கூட ஜாயின் ஆகிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஜப்பான் பிரிட்டன் கூட ஜாயின் ஆகிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ an Anglo-Japanese alliance prompted France to seek alliance with Britain to resolve colonial disputes over the Morocco and Egypt. So there came an alliance between Japan and Britain. பிரிட்டன் ஜப்பானோட அலையன்ஸ் வந்ததுனால ஃப்ரான்ஸும் என்ன நினைக்கிறாங்க, நாமளும் பிரிட்டனோட ஒரு அலையன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, போத் த கண்ட்ரிஸ் காட் காலனிஸ், மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் காட் காலனிஸ் இன் ஈஜிப்ட். நிறைய பேர் ஆஃப்ரிக்காவில் நிறைய காலனிஸ் வச்சுருக்காங்க. அந்த காலனிஸ்லாம் வந்து ஒரு கண்ட்ரி கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அலையன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ நவ் there came an understanding between France and Britain. எதுக்காக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்? டு resolve their colonial disputes over Morocco and Egypt, both are in Africa. This resulted in an Entente Cordial. இந்த ஃப்ரான்ஸ் பிரிட்டனோட அலையன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? Entente Cordialனு சொல்கிறோம். In return for letting the French have a free hand in Morocco, France agreed to recognize the British occupation of Egypt. ஸோ ஃப்ரான்ஸோட மொராக்கோவை பிரிட்டிஷ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிரிட்டிஷோட ஈஜிப்டை ஃப்ரான்ஸ் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன். அதே மாதிரி என்னாச்சு, சப்சிக்வெண்ட்லி தேர் ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் ரஷ்யா வித் பிரிட்டன் ஓவர் பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட். ஸோ எப்படி ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்களோ அதேமாரி ரஷ்யா அண்ட் பிரிட்டன் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அவங்களோட காலனிஸை டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் இருக்க. தஸ் ஃபார்ம்டு த ட்ரிப்பிள் என்டென்ட். ஸோ இவங்க யார் கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யாவோட அலையன்ஸை தான் ட்ரிப்பிள் என்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் டூ குரூப்ஸ், தட் இஸ் ட்ரிப்பிள் அலையன்ஸ் அண்ட் ட்ரிப்பிள் என்டென்ட். ட்ரிப்பிள் அலையன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி. ட்ரிப்பிள் என்டென்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இந்த மாதிரி கிரேட் பவர்ஸ்லாம் ஆப்போசிட் குரூப்பாக இருந்து ஃபைட் பண்ண ரெடியாக இருந்தது தான் இட் இஸ் ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம். நேஷனலிசம் இஸ் நத்திங் பட் லவ் டுவர்ட்ஸ் த கண்ட்ரி மேலே ரொம்ப அதிக பாசத்தோடு இருக்கிறது. வித் த growth ஆஃப் நேஷனலிசம், த ஆட்டிடியூட் ஆஃப் மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட் டெவலப்டு. இது என்னோட கண்ட்ரி, அது சரியாக இருந்தாலும் தப்பாக பண்ணாலும் ஐ சப்போர்ட் டு மை கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு நேஷனல் ஃபீலிங் எல்லாத்துக்கூடையும் பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் த ஹேட்ரட் ஃபார் அனதர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி மேலே பாசம் அதிகமாக ஆப்போனன்ட் கண்ட்ரி மேலே வெறுப்பு ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. இங்கிலாண்ட்ஸ் ஜிங்காயிசம், ஃப்ரான்ஸ் சுவானிசம் அண்ட் ஜெர்மனிஸ் குல்டர் வேர் மிலிட்ரி ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் கான்ட்ரிபியூட்டிங் டெசிசிவ்லி டுவர்ட்ஸ் த அவுட்பிரேக் ஆஃப் த வார். See here, Jingoism means blind patriotism. கண்மூடித்தனமான தேசப்பற்று. என் கண்ட்ரி என்ன பண்ணுனாலும் சரி கண்ணை மூடிட்டு ஐ வில் சப்போர்ட் டு மை கண்ட்ரி அப்படிங்கிறது ஜிங்காயிசம். சவுனிசம், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம்னா நமக்கு தெரியும், தட் இஸ் லவ் டுவர்ட்ஸ் அவர் கண்ட்ரி, பயங்கர பேட்ரியாட்டிசம். அண்டு குல்டூர், தட் இஸ் திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். என் கண்ட்ரியோட கல்ச்சர் தான் ரொம்ப பெருசு, மற்ற கண்ட்ரியோட கல்ச்சர்லாம் ரொம்ப இன்ஃபீரியர், நாங்கள்லாம் தான் சுப்பீரியர் அப்படின்னு திங்க் பண்ணுறது. இந்த மாதிரி அவங்கவுங்க கண்ட்ரியை பற்றி அவங்கவுங்க ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஒய்? பிகாஸ் என் கண்ட்ரி மேலே லவ் டெவலப் ஆக ஆப்போனன்ட் கண்ட்ரி மேலே ஹேட்ரடும் அதிகமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் இருந்த வெறுப்பு வார்க்கு காசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். அக்ரெசிவ்னு இது பயங்கர கொடுமையாக இருக்கிறது. எம்பரர் கெய்சர் வில்லியம் II ஆஃப் ஜெர்மனி வாஸ் ரூத்லெஸ்லி அசர்ட்டிவ் அண்ட் அக்ரெசிவ். ரூத்லெஸ் மீன்ஸ்
தெர் இஸ் நோ பிட்டி, நோ மெர்சி, கருணையே இல்லாமல் இருக்கிறது. அசர்ட்டிவ் இஸ் வெரி ஃபோர்ஸ்ஃபுல் அண்ட் அக்ரெசிவ், கொடூரமாக இருக்கிறது. தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் த எம்பரர் ஆஃப் ஜெர்மனி, கெய்சர் வில்லம் II. The Kaiser proclaimed that Germany would be the leader of the world. அவர் என்ன ஆசைப்படுறாரு? ஜெர்மனி தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே லீடராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. The Germany's navy was expanded. We know what is a navy. கடற்படை தான் நம்ம நேவின்னு சொல்கிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க ஜெர்மனியோட நேவியை. The sea being considered as a preserve of England ever since Napoleon's defeated Trafalgar. Trafalgar is a war. அது ஒரு சண்டை நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ட்ராஃபல்கர் வார் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸுக்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் சண்டை நடந்தது தான் ட்ராஃபல்கர் வார்னு சொல்கிறோம். ஃப்ரான்ஸோட கிரேட் லீடர் நெப்போலியன் பொனார்பெட் தான் பிரிட்டனை ஆப்போசிட்டாக சண்டை போட்டார். பட் ஈவன் தென் பிரிட்டன் காட் விக்ட்ரி அண்ட் ஃப்ரான்ஸ் காட் டிஃபீட்டட். ஸோ அந்த இடத்துல பிரிட்டன் ஜெயிச்சதுலேருந்தே அந்த நேவி சைட், சி சைட் ஃபுல்லாகவே யாரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு? பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ இருந்தே த சி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கிரேட் பிரிட்டன். பட் இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க? நேவி அதிகமாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெர்மனிஸ் அக்ரெசிவ் டிப்ளமசி அண்ட் ரேப்பிட் பில்டிங் ஆஃப் நேவல் பேசஸ் கன்வின்ஸ்டு பிரிட்டன் தட் எ ஜெர்மன் நேவி குட் பி டைரக்டட் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஹர். ஸோ இப்போ பிரிட்டன் என்ன நினைக்கிறாங்க? ஜெர்மனி எதுக்காக பெருசாக நேவியை டெவலப் பண்ணுறாங்க? நம்மளை பிரிட்டனை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் ஜெர்மனி நேவியை டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரிட்டன் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ஃபோர் பிரிட்டன் எம்பார்க்ட் ஆன் அ நேவல் ரேஸ் விச் ஹைட்டன்ட் த டென்ஷன் பிட்வீன் தீஸ் டூ பவர்ஸ். ஸோ ஜெர்மனி நேவியை டெவலப் பண்ணுறதுனால பிரிட்டனும் நம்மளை அட்டாக் பண்ண என்ன பண்ணுறதுன்னு நேவியை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ போத் கண்ட்ரி ஜெர்மனி அண்ட் பிரிட்டன் ஸ்டார்டட் டெவலப்பிங் தேர் நேவி. ரெண்டு பேரும் பயங்கரமாக வார்க்கு தயாராகிக்கிட்டே வராங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு ரைவல்ஸ். ஓல்டு ரைவல்ஸ்னால் காம்படிட்டர்ஸ், எனிமீஸ். ஏற்கனவே ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் பயங்கர எனிமீஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸோட அல்சேஸ் அண்டு லொரைன் அப்படிங்கிற ரெண்டு பிளேசஸை ஜெர்மனி ஏற்கனவே ஃபைட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து. ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு வாரில் ஜெர்மனி கேப்சர்டு அல்சேஸ் அண்ட் லொரைன் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ அதனால் தே போத் வேர் ஓல்டு ரைவல்ஸ். Bitter memories of the defeat of 1871 and the loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of the British. Rankled means continue to be painful. அது வலிச்சுக்கிட்டே இருக்குது, அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. யாரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது? ஃப்ரான்ஸை. ஸோ ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்து அல்சேஸையும் லொரைனையும் கேப்சர் பண்ணிட்டாங்களே, அவங்களை திரும்ப அட்டாக் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லி ஃப்ரான்ஸ் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் வாண்டட் டு அட்டாக் ஜெர்மனி. ஜெர்மன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃப்ரான்ஸோட ஆஃப்ரிக்கன் காலனியில் மொராக்கோ இருக்குது. அதில் யார் தலையிடுறாங்க? ஜெர்மனி தலையிடுறாங்க. ஸோ இன்னும் அதிக பிரச்சனை வருது. பிட்வீன் ஹூம்? ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கன்சல்டட் பை ஜெர்மனி. கன்சல்டட் மீன்ஸ் அக்ரீட் பை ஜெர்மனி. ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? மொராக்கோ ஃப்ரான்ஸ் வச்சுக்கலாம், ஈஜிப்ட் பிரிட்டிஷ் வச்சுக்கலான்னு சொல்லி பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் தட் அக்ரிமெண்ட் வாஸ் நாட் அக்செப்டட் பை ஜெர்மனி. ஸோ கெய்சர் வில்லம் II intentionally recognized the independence of the Sultan and demanded an international conference to decide on the future of Morocco. ஸோ மொராக்கோ ஃப்ரான்ஸ் கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறத யார் அக்செப்ட் பண்ணிக்கல? ஜெர்மனி அக்செப்ட் பண்ணிக்கல. உடனே மொராக்கோவோட சுல்தான், மொராக்கோவோட லீடரை கூப்பிட்டு, நீங்கள் இண்டிபெண்ட் கிடைச்சத மாதிரி நான் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். யூ கால் அன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் த கண்ட்ரீஸ் டு டிசைட் அபவுட் மொராக்கோ. மொராக்கோ ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் இருக்க வேண்டாம். யூ கால் ஃபார் அன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் த கண்ட்ரீஸ். நாம் அதில் மொராக்கோ யாருக்குன்னு டிசைட் பண்ணிக்கலான்னு யார் சொல்கிறாங்க? கெய்சர் வில்லம் II ஆஃப் ஜெர்மனி. யார்கிட்ட சொல்கிறாங்க? சுல்தான் ஆஃப் மொராக்கோட்ட சொல்கிறாங்க. ஸோ தேர் கேம் அன் எனிமிட்டி பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் imperial power politics in the Balkans.
பால்கன் அப்படின்னா a group of countries, ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸை தான் பால்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கால் செர்பியா, பல்கேரியா, அல்பேனியா, மாண்டினீக்ரோ அண்ட் கிரீஸ். இந்த கண்ட்ரீஸ்லாம் தான் நம்ம என்ன கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், பால்கன் கண்ட்ரிஸ்னு சொல்கிறோம். இனிஷியலி தீஸ் கண்ட்ரிஸ் வேர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டர்க்கி. இந்த பால்கன் கண்ட்ரிஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, டர்க்கியோட கண்ட்ரோலில் இருக்காங்க. லெட் அஸ் see. The Young Turk Revolution of 1908, an attempt to creating a strong and modern government in Turkey, provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. So there came a revolution in Turkey. டர்க்கியில் ஒரு புரட்சி நடக்குது. இதுக்காக டு கிரியேட் அ மாடர்ன் டர்க்கியில் தேர் கேம் எ ரெவல்யூஷன் இன் டர்க்கி. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா வந்து இந்த பால்கன் கண்ட்ரீஸில் அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina, while Russia should have freedom to move her warships through the Dardanelles and Bosporus. Dardanelles and Bosporusங்கிறது போர்ட், 2 போர்ட் இருக்குது. Let us see in a map. See this. Austria and Russia agreed that Austria should annex Bosnia and Herzegovina. There came an agreement between Austria and Russia. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்ட்ரியா கேன் கேப்சர் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோனியா. அண்டு அதுக்கு பதிலாக ஆஸ்ட்ரியா ரஷ்யாவுக்கு என்ன தரணும் அப்படின்னா, ரஷ்யா ஷுட் ஹாவ் அ ஃப்ரீடம் டு மூவ் ஹர் வார்ஷிப்ஸ். இந்த வழியாக டர்க்கியில் இந்த வழியாக வார்ஷிப்ஸை ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்குறாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. அண்ட் அக்ரிமெண்ட் கேம் பிட்வீன் ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா. அந்த அக்ரிமெண்ட் படி ஆஸ்ட்ரியாவுக்கு என்ன வேணும், ஆஸ்ட்ரியா ஷுட் அனெக்ஸ் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோனியா. ரஷ்யா என்ன பண்ணணும், they need to move her warships through Dardanelles and Bosporus. அது ரெண்டுமே இந்த ரீஜியனில் இருக்குது, Dardanelles and Bosporusங்கிறது. they need to move their warships through Dardanelles and Bosporus to reach the Mediterranean Sea. இதுதான் யாருக்கும் நடந்த அக்ரிமெண்ட், ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யாவுக்கு நடந்த அக்ரிமெண்ட். See the theory part. Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina, while Russia should have freedom to move her warships through the Dardanelles and Bosporus to the Mediterranean Sea. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. So இந்த அக்ரிமெண்ட் படி ஆஸ்ட்ரியா என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோனியாவை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆஸ்ட்ரியா சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரியாஸ் ஆக்ஷன் அரௌஸ்ட் இன்டென்ஸ் அப்போசிஷன் ஃப்ரம் செர்பியா. அரௌஸ்டு மீன்ஸ் வாட், இன்டியூஸ்டு. இந்த மாதிரி ஆஸ்ட்ரியா சொன்ன உடனே பயங்கர அப்போசிஷன் எந்த கண்ட்ரிகிட்டருந்து வருது, செர்பியா கண்ட்ரிகிட்டருந்து வருது. செர்பியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி இன் பால்கன் லீக். ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா எ ஃபர்ம் சப்போர்ட். ஆஸ்ட்ரியா எதை அனெக்ஸ் பண்ணிட்டாங்க, போஸ்னியா ஹெர்சிகோனியாவை அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை யார் அப்போஸ் பண்ணுறாங்க, செர்பியா அப்போஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் பிரச்சனை. ஆஸ்ட்ரியாவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக யார் சப்போர்ட்க்கு வருவாங்க, ஜெர்மனி வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ட்ரிப்பிள் அலையன்ஸில் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, யாருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் அதர்ஸ் ஷுட் ஹெல்ப். ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா எ ஃபர்ம் சப்போர்ட். ஃபர்ம் மீன்ஸ் எ ஸ்ட்ராங் சப்போர்ட். Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஜெர்மனி ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் சண்டை வந்துச்சு, அப்போ செர்பியாவுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்ட்ரியாவுக்கு ஜெர்மனி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் செர்பியாவுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணோம்,
ஆஸ்ட்ரியாவோட ஆப்போனன்ட் கண்ட்ரி தான். ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனிலாம் ஒரே கேங். இவங்களோட ஆப்போனன்ட் கண்ட்ரி ரஷ்யா அண்ட் ஃப்ரான்ஸ். ஸோ ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி கூட யார் சண்டைக்கு போனாலுமே யார் சப்போர்ட் வருவாங்க? ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா சப்போர்ட் வருவாங்க. ஸோ ஜெர்மனி இஸ் கிவிங் எ ஸ்டேட்மெண்ட் தட் இஃப் Austria attacks Serbia and suppose if Russia supports Serbia means definitely Germany will support Austria அப்படின்னு ஜெர்மனி சொல்கிறாங்க. The enmity between Austria and Serbia led to the outbreak of the war in 1914. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இருந்த ஒரு எனிமினஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பால்கன் வார். Turkey was a powerful country in the southwest of Europe in the first half of the 18th century. The Ottoman Empire extended over the Balkans and across Hungary to Poland. Turkey was one of the powerful countryயாக இருந்தாங்க. டர்க்கி யாரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க? பால்கன் கண்ட்ரிஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. The empire contained many non-Turkish people in the Balkans. இந்த பால்கன் கண்ட்ரீஸில் நிறைய நான் டர்க்கிஷ் பீப்புளும் இருந்தாங்க. போத் த டர்க்ஸ் அண்ட் த அதர் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் இன் த பால்கன்ஸ் இன்டல்ஜ்ட் இன் மோஸ்ட் ஃப்ரைட்ஃபுல் மசாக்கர்ஸ் அண்ட் அட்ராசிட்டிஸ். ஃப்ரைட்ஃபுல்னா ஷாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். மசாக்கர்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், கில்லிங் ரூத்லெஸ்லி, அதை தான் மசாக்கர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன நடக்குது? டர்க்கியோட கண்ட்ரோலில் பால்கன் கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க. அந்த பால்கன் கண்ட்ரீஸில் நான் டர்க்கிஷ் பீப்புளும் நிறைய இருக்கிறாங்க. போத் த டர்க்கிஷ் பீப்புள் அண்ட் த நான் டர்க்கிஷ் பீப்புள் இன்டெல்ஜ்ட் இன் அட்ராசிட்டிஸ். எல்லோரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க, அடுத்தவங்களை அடித்து கொலை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பயங்கர பிரச்சனையாக இருக்குது இந்த பால்கன் கண்ட்ரீஸ். த ஆர்மேனியன் ஜீனோசைட் இஸ் அன் ஃப்ரைட்ஃபுல் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பயங்கர சண்டை நடந்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அர்மேனியா அப்படிங்கிற கண்ட்ரியில் நடந்த ஒரு ஜீனோசைட். ஜீனோசைட்னா நிறைய பேர் அட் அ டைமில் கில் பண்ணுறது தான் நம்ம ஜீனோசைட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அன் எக்ஸாம்பிள். டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த டர்க்கிஷ் எம்பையர் ஃப்ரம் த second half of the 18th century, Greeks followed by others began to secede one after the another from Turkish control. இந்த மாதிரி டர்க்கியால் ஒழுங்காக அவங்க கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனையவே தீர்த்து வைக்க முடியல. அப்படிங்கிறதுனால டர்க்கிக்கு கீழே இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் இண்டிபெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி பார்த்தோம், ஆல் த பால்கன் கண்ட்ரீஸ் வேர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டர்க்கி. பட் நவ் டர்க்கி வாஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் கண்ட்ரோலிங் த கண்ட்ரீஸ். அதனால் அது கீழே இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பித்தாங்க. செசீட் அப்படின்னு என்னது? வித்ட்ரா பண்ணிக்கிறது. டர்க்கியோட கண்ட்ரோல்லேருந்து பால்கன் கண்ட்ரிஸ் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பித்தாங்க. மேசிடோனியா ஹேஸ் அ மிக்ஸ்டு பாப்புலேஷன். தெர் வேர் ரைவல்ரிஸ் அமாங் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் லேட்டர் மாண்டினிக்ரோ ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் இட். ஸோ இந்த பால்கன் கண்ட்ரிஸ் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா எல்லாமே யார்கிட்டேருந்து ஃப்ரீடம் கிடச்சி வெளியே வந்துட்டாங்க? டர்க்கிகிட்டேருந்து ஃப்ரீடம் கிடச்சி வெளியே வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, யார் வந்து மேசிடோனியாவை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்ளம் இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இன் மார்ச் 1912 they formed the Balkan League. The league attacked and defeated the Turkish forces in the first Balkan War in 1912-13. ஸோ இந்த பால்கன் கண்ட்ரிஸ் எது? கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் மாண்டினிக்ரோ, இவங்களெல்லாம் தான் நம்ம பால்கன் கண்ட்ரிஸ்னு சொல்கிறோம். இவங்க யாரை அட்டாக் பண்ணுறாங்க? டர்க்கியை அட்டாக் பண்ணுறாங்க டு கெட் இண்டிபெண்டன்ஸ். திஸ் வார் வாஸ் கால்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் பால்கன் வார். இட் ஹேப்பன்ட் ஃப்ரம் 1912 to 1913. ஒரு வார் எண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணணும் இல்லையா? அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் சைன்ட் இன் May 13, the new state of Albania was created and the other Balkan countries divided Macedonia between them. So in the Balkan countries got independence from Turkey and இந்த வார்லாம் முடிஞ்சு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. ட்ரீட்டி படி புதுசாக ஒரு பிளேஸ் உருவாக்குறாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் அல்பேனியா. அண்ட் இந்த மேசிடோனியாவை இவங்களுக்குள்ளே பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க. பால்கன் கண்ட்ரீஸ்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மேசிடோனியாவை பிரித்து எடுத்துக்கிறாங்க. டர்க்கி வாஸ் ரெடியூஸ்டு டு ஏரியா அரவுண்ட் கான்ஸ்டான்டினோப்பிள். யார் தோற்று போயிட்டாங்க? டர்க்கி தோற்று போயிட்டாங்க. ஸோ த ஏரியா ஆஃப் டர்க்கி வாஸ் ரெடியூஸ்டு. த டிவிஷன் ஆஃப் மேசிடோனியா ஹவவர் டிஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் பல்கேரியா. இந்த பால்கன் கண்ட்ரிஸ் செர்பியா, பல்கேரியா, அல்பேனியா, மாண்டினிக்ரோ, கிரீஸ் எல்லாரையும் என்னத்தை டிவைட் பண்ணிக்கிட்டாங்க? மாண்டினிக்ரோவை டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த மாண்டினிக்ரோட டிவிஷன் யாருக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை?
பல்கேரியாவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பல்கேரியா அட்டாக்டு செர்பியா அண்ட் கிரீஸ். ஸோ அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பல்கேரியா என்ன பண்ணுறாங்க, தே அட்டாக்ட் செர்பியா அண்ட் கிரீஸ், பட் பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட். யார் தோற்று போயிடுறாங்க, பல்கேரியா வாஸ் defeated. This war is called as the Second Balkan War and it ended with signing of Treaty of Bucharest in August 1913. So listen one more time carefully. There were some countries together called as Balkan countries, namely Serbia, Bulgaria, Albania, Greece and Montenegro. All these Balkan countries were under the control of Turkey. ஸோ இந்த பால்கன் கண்ட்ரீஸ்லாம் டர்க்கியை அப்போஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுற வார் தான் ஃபஸ்ட்டு பால்கன் வார் தட் ஹேப்பன்ட் பிட்வீன் 1912 to 1913. ஸோ இந்த வாரில் வந்து இந்த பால்கன் கண்ட்ரீஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருது. டர்க்கி காட் டிஃபீட்டட். ட்ரீட்டி ஆஃப் லண்டன் சைன்ட் அண்ட் தென் இந்த ட்ரீட்டி ஆஃப் லண்டனில் என்ன பண்ணுறாங்கன்னா அல்பேனியாங்கிற புதுசாக ஒரு கண்ட்ரியை க்ரியேட் பண்ணுறாங்க. மேசிடோனியாவை மீதி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் பிரித்து எடுத்துக்கிறாங்க. இந்த மேசிடோனியாவை பிரித்து எடுத்துக்கிட்டதில் யாருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பல்கேரியாவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ பல்கேரியா அட்டாக்டு செர்பியா அண்ட் கிரீஸ். இந்த இவங்களுக்குள்ளேயே நடக்கிற வார் தான் செகண்ட் பால்கன் வார்னு சொல்கிறோம். இதில் யார் தோற்று போயிடுறாங்க, பல்கேரியா தோற்று போயிடுறாங்க. This war came to an end by the Treaty of Bucharest in 1913. So in the war among these countries also one of the cause for the First World War. And next one is immediate cause. இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஒன் ஆஃப் த காசஸ்னு பார்த்தோம். டக்குன்னு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இம்மீடியட் காஸ். The climax to these events in the Balkans occurred in Sarajevo in Bosnia on 28 June 1914. The Franz Ferdinand nephew and heir to Franz Joseph, heir அப்படின்னா வாரிசு, HEIR அப்படின்னா வாரிசு, he is the next emperor அப்படிங்கிறத heir. Emperor of Austria-Hungary was assassinated by a prince, a Bosnian Serb. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா போஸ்னியாவில் a place called Sarajevo in Bosnia. போஸ்னியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், சராஜிவோ. அங்கே யார் வந்திருக்கிறாங்க, ஆஸ்ட்ரியன் க்ரௌன் பிரின்ஸ், ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட பிரின்ஸ் வந்திருக்கிறாரு, ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட். எந்த ஊருக்கு வந்திருக்காரு, போஸ்னியாவுக்கு வந்திருக்காரு. அந்த போஸ்னியா கண்ட்ரியில் இருக்கிற ஒரு செர்பியாக்காரன் என்ன பண்ணுறான், போய் இந்த ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினண்டை கொலை பண்ணிடுறான். Listen very carefully. This incident happened in Bosnia and a place called Sarajevo. இந்த போஸ்னியாவுக்கு யார் வந்திருக்கிறாங்க, ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட க்ரௌன் பிரின்ஸ் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினண்ட் வந்திருக்கிறாரு. அந்த போஸ்னியாவில் இருக்கிற ஒரு செர்பியாக்காரன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரியா க்ரௌன் பிரின்ஸை அசாசினேட் பண்ணிடுறான், மர்டர் பண்ணிடுறான். ஸோ பை டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆஸ்ட்ரியா saw this opportunity to eliminate Serbia as an independent state. ஸோ இந்த இன்சிடென்ட்னால ஆஸ்ட்ரியா யாரை கேப்சர் பண்ணிடுறாங்க, செர்பியாவை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஜெர்மனி தாட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ செர்பியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா யார் சப்போர்ட்க்கு வருவாங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரஷ்யா சப்போர்ட்க்கு வருவாங்க. யார் சப்போர்ட்டுக்கு, செர்பியா சப்போர்ட்டுக்கு. யார் அப்போஸ் பண்ணுவாங்க, ஆஸ்ட்ரியாவை அப்போஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆஸ்ட்ரியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யார் சப்போர்ட் பண்ண வருவாங்க, ஜெர்மனி வில் கம் டு சப்போர்ட். இப்போ ஜெர்மனி என்ன நினைக்கிறாங்க, ரஷ்யா செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெர்மனி போய் ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஜெர்மனி நினைக்கிறாங்க. ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். இட் டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா ஆன் 1st August. இப்போ ஜெர்மனி யார் அட்டாக் பண்ண போயிட்டாங்க, ரஷ்யாவை அட்டாக் பண்ண போயிட்டாங்க. ஜெர்மனி had no quarrel with France, but because of the Franco-Russian alliance, the German army, which was planning a war against both France and Russia, wanted to use this occasion to this advantage. ஸோ இப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு வார் ஸ்டார்ட் ஆகுது, ஜெர்மனி அண்ட் ரஷ்யாவுக்கு. பட் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இப்போதைக்கு எதுவும் சண்டை இல்லை. பட் ரஷ்யாவோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால ஜெர்மனி ஸ்டார்டட் அட்டாக்கிங் ஃப்ரான்ஸ் ஆல்சோ. The German violation of Belgian neutrality forced Britain to enter into the war. ஸோ இப்போ புதுசாக என்ன பேர் நம்ம படிக்கிறோம், பெல்ஜியம் பற்றி படிக்கிறோம் இல்லையா. ஸோ யூ ஷுட் நோ வேர் பெல்ஜியம் இஸ். பெல்ஜியம் இஸ் பிட்வீன்
பெல்ஜியம் இஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் இருக்கிற பிளேஸ் தான் பெல்ஜியம். இப்போ ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ண போகிறதுக்கு பெல்ஜியம் வழியாக தான் வந்து ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ண வராங்க. பட் பெல்ஜியம் இஸ் நாட் நெய்தர் அ சப்போர்ட்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ் நார் அ சப்போர்ட்டர் ஆஃப் ஜெர்மனி. தே ஃபாலோ நியூட்ரலிட்டி. ரெண்டு பேருக்கும் நடுவில் தான், யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. இருந்தாலுமே ஜெர்மனி பெல்ஜியமை வலுக்கட்டாயமாக சப்போர்ட் பண்ண வைக்கிறதுனால பிரிட்டன் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் பெல்ஜியம் அண்ட் அப்போசிங் ஜெர்மனி. ஸோ இப்போ யார் கூட, ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் தான் ஃபஸ்ட்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. செர்பியாவுக்கு ரஷ்யா சப்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஆஸ்ட்ரியாவுக்கு ஜெர்மனி சப்போர்ட்க்கு வந்து ஜெர்மனி ஸ்டார்டட் அட்டாக்கிங் ரஷ்யா அண்ட் ஆல்சோ ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ்க்கு பெல்ஜியம் வழியாக வரதுனால பெல்ஜியமோட சப்போர்ட்டர் யார், கிரேட் பிரிட்டன். யாரோட சப்போர்ட்க்கு வராங்க, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, கிரேட் பிரிட்டன் எல்லாரும் யார் அப்போஸ் பண்ணுறாங்க, ஜெர்மனி அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ தெர் ஆர் டூ அலையன்சஸ். ஒன் அலையன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரிபிள் அலையன்ஸ். ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி அவங்களாம் ஒரு சைடு. அனதர் சைடில் கிரேட் பிரிட்டன், ரஷ்யா அண்டு ஃப்ரான்ஸ். இவங்கெல்லாம் மெயின் பவர்ஸ். இன்னும் சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மெயின் இன்சிடெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா, ஆஸ்ட்ரியன் க்ரௌன் பிரின்ஸ் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினண்டை போஸ்னியாவில் ஒரு செர்பியன் லேட் வந்து அசாசினேட் பண்ணிடுறான். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த வார். இட் மே பி கன்ஃபியூசிங் இனிஷியலி, பட் hear this video for 2 or 3 times and go through your book. Definitely you will understand and it will be very easy for you. Thank you.